Hey guys, welcome back to our channel. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. தலைவர் வந்து திருச்சி வரைக்கும் கூப்பிட்ருக்காரு. அவர் கூட திருச்சி வரைக்கும் போகிறோம். நாளைக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு, போகிற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து பக்கத்தில் வேறு ஏதாவது ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்காஞ்சி, கொரையூர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம எங்கன்னா திருச்சி பக்கத்தில் துறையூர் தாண்டி கொரையூர் ஃபால்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் யூடியூப்லலாம் செக் பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்குது அந்த ஃபால்ஸு. எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சாரு, பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே போகலாம், முதல்ல போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எனிவே கைஸ், அப்படியே போகிற வழியெல்லாம் சின்ன சின்னதாக வீடியோ எடுக்கிறோம். அதை அட்டாச் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவாக போடுவோம். பாருங்கள், தலைவர் தான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவார். பாருங்கள், சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கெங்கே போகிறோன்றதெல்லாம் நாங்கள் போடுறோம். கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே கைஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். ஹலோ கைஸ், வணக்கம். நம்ம இப்போ தான் செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்ப்பீங்க கடைகள்லாம் இருக்குது. எள்ளி கடை, மாங்காய் எல்லாம் இருக்குது. செங்கல்பட்டு டோல் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ரீச் ஆகிட்டு நம்ம எங்கே போகிறோன்னு சஸ்பென்ஸ்லேயே இருக்குது. நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் நம்ம கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். சினிமா பார்க்கணுன்னா இந்த மால் வந்து சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக மாம்பட்டூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக டீ சாப்பிட்டு மதுராந்தகக்கிட்ட வந்துட்டுருக்கோம். மதுராந்தகத்தில் ஒரே டிராஃபிக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய வண்டி, பெரிய ஷீட்டு வந்து அது என்ன ஷீட் தெரியல, அந்த இந்த ஷீட்டு வரல, கார் பாடி ஷீட்டு, அந்த ஷீட்டு. அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற வண்டி தான். டிராஃபிக்குங்க, நம்ம பெரிய வண்டி வேறு. இப்போ கரெக்டாக இப்போ மதுராந்தகம் ஏரி தாண்டி வந்துட்டுருக்கோம். சரி பார்ப்போம். நம்ம கரெக்டாக எங்கே அந்த டிராஃபிக்லாம் மதுராந்தகத்தில் டிராஃபிக் பார்த்துருக்கோம், அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம்னா பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினோம்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே பார்க்காதவங்க மேல்மருவத்தூர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு, கோயில் ஆர்ச்சு. ஹாய் காய்ஸ், பாருங்க, நம்ம கரெக்டாக அச்சனப்பாக்கம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம தான் பைக்கில் போகிறோம், இவங்க சைக்கிள்லேயே ரைடு போகிறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? லாங் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு 3 பேராக வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு ரைடு செம்ம ஜாலியாக இருக்குங்க, சைக்கிள் ரைடு. நம்ம பைக்கில் போகிறோம், அவங்க சைக்கிளில் வராங்க. நம்ம கரெக்டாக ஏதாவது ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அவங்கள போய்கிட்டே பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஆத்தூர் டோல்கேட் டோல் பிளாஸா வந்திருக்கு. மேல்மருவத்தூர் தாண்டி எக்ஸாக்டாக ஒரு 20 நிமிஷம் ட்ராவல். 20 நிமிஷத்தில் ஆத்தூர் டோல் பிளாஸா தாண்டி போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குங்க இடமே. இப்போ வெயில் அந்தளவுக்கு இல்லை இந்த டைமில். ரைடு போகவே கொஞ்சம் சில் கிளைமேட்டாக தான் இருக்குது. ஈவினிங் இப்போ எப்படியும் ஒரு 3 o'clock மேலே இருக்கும். வெயிலாம் இல்லை, இப்போ ஜாலியாக இருக்குங்க. ஒரு பைக் எடுத்துகிட்டு வீக்கெண்டு சும்மா ஒரு ரைடு போகிறதுக்கே நல்லாயிருக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சண்டேஸை சோம்பேறித்தனப்படாமல் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, சைக்கிளோ பைக்கோ காரு எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வாங்களேன்.
அப்படியே மைண்டில் இருக்க டென்ஷன்லாம் அப்படியே ஃப்ரீயாக போயிடுங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கூட சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ரிவ்யூ தெரிஞ்சால் தான் நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ வர வழியில் நம்ம கரெக்டாக இப்போ சங்கராபரணி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம பாலாறு. அப்படியே அந்த வழியில் நீங்கள் மேல்மருவத்தூர் தாண்டி திண்டிவனம் கிராஸ் பண்ணிங்கன்னா சரியான பிளேஸுங்க. சங்கராபரணி ஆறு நல்ல தண்ணி. இப்போ சீசன் டைமு அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டோம். பேரணின்னு ஒரு ஊர் போகிற வழி. ஹே காய்ஸ், ஆல்ரெடி ஒரு 2 hours ட்ராவல் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ ஒரு டீ கடையில் வந்து இந்த இடத்துல தான் இன்னும் ஸ்டாப் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு செயின்ஸ் இதெல்லாம் வந்து செயின் புக்கிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்புறோம். ஓகே, இங்கேருந்து வந்து திருச்சி போகிறோமா? திருச்சி போகிறோமா வேறு எங்கேஜி போகிறேன்? இப்போ நம்ம கரெக்டாக இங்கேருந்து பெரம்பலூர் தாண்டி துறையூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பக்கத்தில் போனோம்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது துறையூர் பக்கத்தில், புளியஞ்சோலை ஃபால்ஸ்னு. அது நல்ல பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். அதுவும் எப்படி இருக்குன்னு எக்ஸைட்மெண்ட். நாளைக்கு திருச்சியில் வந்து வேலை வந்து ஆஃப்டர்நூன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு துறையூர் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது பச்சைமலை பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருச்சிக்கு போகலாம். காலையிலேயே போயிட்டோம்னா ஒரு 6-7 மணிக்கு கிளம்பி போனோம்னா ஒரு 10-12 மணி வரைக்கும் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கிளம்பி அங்கே போகலாம், திருச்சி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனிவே கைஸ், வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக நேஷ்னல் ஹைவேயில் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு வந்திருக்கோம். இது முன்னாடி பார்த்தது வந்து விக்ரவாண்டி டோல்கேட்டு. அதை தாண்டி நேரம் வந்து திருச்சி ஹைவேயில் விக்ரவாண்டி டோல்கேட். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ அப்படியே தாண்டி திருமாந்துறை செக் போஸ்ட் வந்திருக்கோம். திருச்சி போகிற வழியில் திருமாந்துறை செக் போஸ்ட். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்துட்டோம். டைம் இப்போ கரெக்டாக ஒரு 7:30 இருக்கும். சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ப்ரோ இப்போ தான் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்காரு. நான் கல் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். செம்ம பசியாக இருக்குது. நான் மத்தியானம் சாப்பிட்லையா? செம்ம பசிங்க. வந்துட்டோம். துறையூரில் டிஃபன் சாப்பிட்லான்னு இருக்கோம். பாப்பா அடுத்து சொல்லியிருக்கேன். இவர் பரோட்டா சொல்லியிருக்காரு, நான் தோசை சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு அடுத்து என்ன பிளான்ன்றதை சொல்கிறேன். அப்படியே வீடியோவை பார்த்துட்டே இருங்க. கைஸ், மணி 9
போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், சார்ஜர் எடுத்துகிட்டு வராமல் போயிட்டோம். அதனால் மணி ஜியும் நானும் கடையை தேடுறேங்க. ஒரு கடை கூட இல்லைங்க. சார்ஜர் மட்டும் இப்போ இல்லை, மீதி எல்லாம் இருக்குது. சார்ஜர் இருக்கு, அடாப்டர் இல்லை. அடாப்டர் கேபிள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அடாப்டர் மட்டும் எடுத்துகிட்டு வராமல் போயிட்டோம். பாருங்க ஒரு கடை கூட இல்லை guys. எல்லா கடையும் 9 தான் ஆகுது, 9க்கு மேலே கூட ஆகல, 9 தான் ஆகுது. கரெக்டாக 9 தான் ஆகுது. இங்கே பாருங்க ஜி, அந்த பக்கமா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. நம்ம இது தெரியாமல் அழிஞ்சிருக்கோம். மார்க்கெட்டா இருந்தால் இங்கே சொல்லியிருப்பாங்க பிள்ளையா. ஓ இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. வாங்க, அங்கே ஒரு பஜார் மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஏதாச்சும் கடை கிடைக்கும் ஏரியான்னு நினைக்கிறேன். இதுவும் மெயின் ஏரியா மாதிரி தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே கிடச்சிருவாங்க. வாங்க அப்பா போய் பார்ப்போம் சார்ஜர் கிடைக்குதான்னு. சார்ஜர் தான் அடுத்த வீடியோ போட முடியும். அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் கிடைச்சிதா இல்லையான்னு. ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம வந்துட்டோம் உறையூரில். ஹோட்டல் ஜான்னு சொல்லி ஒரு ரூமு, அங்கே தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். 600 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம ரூம். நம்ம பாருங்கள், ரூம் நம்பர் 401 ரூம் பாருங்கள் கைஸ். இதுதான் நம்ம ரூமு. இதுக்கு வந்து 600 ருபீஸு. ஏசி நான் ஏசி 2 இருக்குது. நம்ம வந்து நான் ஏசி தான் புக் பண்ணியிருக்கோம். 400 ரூபா சொல்லியிருக்காங்க. ஏசியும் இருக்குது, பட் ஆனால் 1000 ருபீஸ் வித் ஏசினா. சிம்பிளாக இருக்குது. ஒரே ஒரு ஹாலு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, டிவி கூட இருக்குது, வேறு என்ன போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் ரூம் எடுத்து வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இதான் பெட்டு பார்த்துங்க. இந்த ஒரு பெட்டில் நாங்கள் 2 பேர் தூங்க போகிறோம். போதும், ஆனால் இது போதுமான அளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது முன்னாடி ஒரு 2 லாட்ஜ் செக் பண்ணோம், அங்கேயும் ஆல்மோஸ்ட் அதே காசு தான் சொன்னாங்க. இது கொஞ்சம் ரூம் நல்லா டீசெண்டாக இருந்ததுனால இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு பூஞ்சோலையா புளியஞ்சோலையாச்சு புளியஞ்சோலை இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். அதில் வந்து ஒரு பக்கம் ஏறி இன்னொரு பக்கம் இறங்குற மாதிரி ஒரு ரோட்வே இருக்குது, அதனால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே விசாரித்து பார்த்தேன் ரிசப்ஷனில். எனிவே இடம்லாம் நல்லா இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் கைஸ். இன்றைக்கி வீடியோ வந்து சிங்கிளாக முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து ப்ரீஃபாக போடுறோம். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓட்டி பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அது எனக்கும் லாஸ், உங்களுக்கும் புரிய போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எது சரியாக இருக்குது சரியாக இல்லைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம், வீடியோவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பை பாய். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.